அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது. வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை. ஆகவே எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வடிவத்தை கூட இன்னும் பெறவில்லை என்பதுதான் இந்த நிமிடம் வரையில் இருக்கிற யதார்த்தமான உண்மை. எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டுமே ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது, வலுவாகவும் இருக்கிறது, வெற்றி வாய்ப்பை பெற்றுள்ள ஒரு அணியாகவும் இயங்குகிறது. திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேர வேண்டும் அல்லது சேர வேண்டாம் என்பது குறித்து முடிவெடுப்பது கூட்டணியின் தலைவர், தமிழ்நாடு முதல்வர். அவர்தான் முடிவு செய்வார். ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் கூடுதலாக தான் சீட்டு எதிர்பார்க்குறோம், கூடுதலாக தான் கேட்குறோம். அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப கூட்டணி நலன்களையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கும். கடைசியாக பேச்சுவார்த்தையில் முடிவு செய்வோம். தேமுதிக எந்த அணிக்கு போக வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதிமுக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்கிற அதிருப்தி நிலவினாலும் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாம் யூகமாக கருத முடியாது. அப்படி ஒரு சூழல் கனியுமேயானால் அதை முதல்வர் பார்த்துக் கொள்வார். பாஜக இந்தியை எப்படியாவது இந்தியாவில் தேசிய மொழி ஆக்கிவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறது. இன்னும் இந்தியாவுக்கென்று ஒரு தனி ஒற்றை தேசிய மொழி கிடையாது. அப்படி இல்லாமலேயே நாம் இந்த அளவுக்கு ஒற்றுமையாகவும் ஒருமைப்பாட்டோடும் இயங்குகிறோம் என்பதுதான் போற்றுதலுக்குரியது. அதற்கு நம்முடைய அரசமைப்பு சட்டம் முக்கியமான காரணம். இந்த அரசமைப்பு சட்டம் பல மொழிகளை, பன்மைத்துவத்தை அங்கீகரிக்கிறது. பல மதங்களை, பல தேசிய இனங்களை, பல கலாச்சாரத்தை அங்கீகரிக்கிறது. அப்படியே அதை அங்கீகரித்து எல்லோரும் ஒருங்கிணைந்து இயங்குவதுதான் உண்மையான இந்திய ஒருமைப்பாடு. ஒரு மொழியை தேசிய மொழியாகவும், ஒரு மதத்தை தேசிய மதமாகவும், ஒரு கலாச்சாரத்தை தேசிய கலாச்சாரமாகவும் மாற்றுவதற்கு பாஜக முயற்சிக்கிறது. அதனால்தான் ஆங்காங்கே இத்தகைய முரண்பாடுகளும் மோதல்களும் உருவாகின்றன. பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களும் அதிகரிக்கின்றன. அரசமைப்பு சட்டத்தின்படி பாஜக செயல்பட வேண்டும், பன்மைத்துவத்தை அங்கீகரிக்க வேண்டும். ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி, ஒற்றை மதம் என்கிற அந்த எதேச்சதிகார போக்கை கைவிட வேண்டும். இதைத்தான் PM கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன்.